தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். போலி சாதி சான்றிதழ் அரசியல்வாதியின் பதவி பறிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சாதி சான்றிதழில் கூட தற்பொழுது மோசடி நடைபெறுகிறது. ஒரு டுபாக்கூர் சாதி சான்றிதழை சமர்ப்பித்து அரசு பதவியை அடைந்தவருடைய பதவி பறிக்கப்பட்டுள்ளது. சாதி சான்றிதழ்கள், பொய்யான சாதி சான்றிதழ்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு வழங்கப்படும் சலுகையை அனுபவிப்பதற்காக தாழ்த்தப்பட்டவர் சான்றிதழ், பழங்குடியினர் சான்றிதழ் பொய்யாக தயாரித்து அரசாங்க பதவியை அடைகின்றனர். மேலும் அரசாங்க உதவி திட்டங்களில் நலன் பெறுகின்றனர். இதனை தமிழக அரசு தடுக்கவில்லை. 2021 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் தோலப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவராக கல்பனா என்பவர் வெற்றி பெற்றார். அந்த தோலப்பள்ளி ஊராட்சி ஆதிதிராவிடர் சமூகத்துக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ஊராட்சி. அதில் தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும். கல்பனா என்பவர் தாழ்த்தப்பட்ட சாதி சான்றிதழ் சமர்ப்பித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாக்கியராஜ் என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். கல்பனா ஆதிதிராவிடர் சமூகத்தை சார்ந்தவர் இல்லை என்று. நீதிமன்றம் விசாரித்து உறுதி செய்தது கல்பனா ஆதிதிராவிடர் சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை என்று. அவர் சமர்ப்பித்த அந்த சாதி சான்றிதழ் பொய்யானது என்று தெரிய வந்தது. காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. மாவட்ட நிர்வாகம் அதிரடியாக நேற்றைய தினம் பஞ்சாயத்து போர்டு தலைவர் பதவியிலிருந்து கல்பனாவை நீக்கியுள்ளது. சாதி சான்றிதழ் பொய்யாக தயாரித்து மோசடி நடைபெறுகிறது. தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகளை பெறுவதற்காக நான் எஸ்சி என்று கூறி எஸ்சி சான்றிதழை சமர்ப்பிக்கின்றனர். அது பொய்யான சாதி சான்றிதழாக உள்ளது. சமீப காலமாகவே இந்த மோசடி நடைபெற்று வருகிறது. இந்த டுபாக்கூர் சாதி சான்றிதழ் தயாரிப்பில் எந்த மோசடி கும்பல் ஈடுபடுகிறது என்பது தெரியவில்லை. இந்த பொய்யான சாதி சான்றிதழ் சமர்ப்பித்து அரசாங்க பதவி அடைபவர்களுக்கு பதவி பறிப்போடு விட்டுவிடக்கூடாது. அவர்களுக்கு சிறை தண்டனையும் வழங்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தகுந்த பாடமாக முடியும். வெறும் பதவி பறிப்போடு விட்டுவிட்டால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள். ஆகவே பொய்யான சாதி சான்றிதழ் சமர்ப்பித்து அரசாங்க பலனை அனுபவித்தவர்களுக்கு பதவி பறிப்போடு விட்டுவிடாமல் சிறை தண்டனையும் வழங்கக்கூடிய சட்டத்தை திருத்த வேண்டும். அதுதான் சரியான வழி.